பண்டைய காலங்களிலிருந்து இந்த பகுதி அடர்ந்த வேப்பமரக் காடாகவே இருந்து வந்தது. இதன் விளைவாக அந்த இடம் வேம்புக்காடு என்று பொருள்படும் வேலக்காடு என்று அழைக்கப்பட்டது. கருமாரி தெய்வம் பாம்பின் வடிவத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. இறுதியில் திருவேற்காடு என்ற பெயரை பெற்றது. விஷ்ணு கிருஷ்ணரின் வடிவத்தில் தனது 9வது அவதாரத்தை எடுத்தார். அதே நேரத்தில் விஷ்ணுவின் சகோதரி தெய்வமான பார்வதி யசோதாவின் வயிற்றில் மாயாவின் வடிவத்தில் தோன்றினார். அவரும் ஆயர்பாடி கிராமத்தில் கர்ப்பமாக இருந்தார். தேவகி ஆண் குழந்தை கிருஷ்ணரையும் யசோதா பெண் குழந்தை மாயாவையும் பெற்றெடுத்தபோது வாசுதேவர் தெய்வீக உதவியுடன் குழந்தைகளை மாற்றிக்கொண்டார். தேவகிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக கம்சனுக்கு தெரிவிக்கப்பட்ட போது எப்படியும் அந்த பெண் குழந்தையை கொல்ல முடிவு செய்தான். அந்த குழந்தையை கழுத்தை நெரிக்கப் போகும்போது தெய்வீக குழந்தை வானத்தில் குதித்து தன் சகோதரன் ஆயர்பாடியில் உள்ள ஒரு மேய்ப்பனின் குடிசையிலிருந்து வந்து 8 வயதில் அவனை கொல்வான் என்று சூசகமாக கூறியது. கோபமும் குழப்பமும் அடைந்த கம்சன் கருமாரி என்று உச்சரித்தான். அதாவது கருப்பையை மாற்றியவள் என்று பொருள். கருமாரி அசுரர்களை அடக்க ஒரு கடுமையான மற்றும் பயங்கரமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு அடர் நீல நிறத்தில் தோன்றி அவள் முன் ஒரு திரிசூலத்தை நட்டாள். அவளுடைய கோபம் இறுதியில் அடக்கப்பட்ட அசுரர்களால் தாங்க முடியாததாக இருந்தது. தனது சகோதரியை சமாதானப்படுத்த விஷ்ணு கருமாரியின் முன் தோன்றி அவளுடைய தலையை மட்டும் காட்டி அவளுடைய உடலை மறைக்கும்படி கெஞ்சினார். அவளுடைய கருணை பார்வை உலகை காப்பாற்ற போதுமானது என்பது பொருள். மேலும் தன்னை வணங்க வந்த பக்தர்களுக்கு ஒரு அழகான வடிவத்தை எடுத்தார். ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோட்டி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரியனிடம் சென்று அவனின் எதிர்காலத்தை கணித்துச் சொல்வதாகச் சொன்னார். ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன்தான் என்பதை உணராத சூரியன் அம்பிகையை உதாசீனப்படுத்தினான். கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவர் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினார். மேலும் தேவியின் சாபத்தால் அவரின் பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படவும் வரமளித்தார். இதன் காரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்துள்ளது. மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டு களிக்க முடிகிறது. அம்பிகை திருமால் தனது அருகிலேயே தெற்கு திசை நோக்கி நின்றபடியே திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். திருவேற்காட்டில் அம்பிகையையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் ஒரே நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர்.